இப்போ கர்த்தர் ஏன் எனக்கு இன்னும் செய்யாமல் இருக்காரு, எனக்கு ஏன் பதில் கொடுக்காமல் இருக்காரு, என் வாழ்க்கையில் ஏன் அப்படி நடந்துச்சு? கோபத்தை விட்டு வெளியே வந்துருங்க. இன்றைக்கு ஆண்டவர் வருந்தி கூப்பிட்றாரு, ஆவியானவர் வருந்தி கூப்பிட்றாரு. இந்த சூழலில் நீ இருக்காதப்பா, நீ வெளியே இருக்காதவா, உள்ளவா உள்ளவா உள்ளவா. உன்னை மாற்ற விரும்புகிறேன், உன்னை ஒரு புது நிலைக்கு நான் கொண்டு போக விரும்புகிறேன், இன்னொரு வித்தியாசமான இடத்துக்கு நான் கொண்டு போக விரும்புகிறேன். ஆண்டவரே, என்னை நீர் கொண்டு போகிறதுக்கு நான் என்னை விட்டு கொடுக்குறேன். இப்போ கர்த்தர் ஏன் எனக்கு இன்னும் செய்யாமல் இருக்காரு, எனக்கு ஏன் பதில் கொடுக்காமல் இருக்காரு, என் வாழ்க்கையில் ஏன் அப்படி நடந்துச்சு, என் வீட்டில் ஏன் அப்படி நடந்துச்சு, என் பிள்ளைக்கு ஏன் அப்படி நடந்துச்சு? இந்த கோபங்கள் பாருங்க, நிறைய பேர் நம்ம வாயத்திறன்னு சொல்ல மாட்டோம், ஆனால் கர்த்தருக்கு விரோதமாகவே கோபம். இந்த கோபங்கள் எழும்போது ஒரு கட்டத்தில் என்ன சொல்லிடுவாங்க அப்படின்னா, இனிமேல் நான் சர்ச்சுக்கே வர்ற மாதிரி இல்லைங்க, வேணாங்க, வந்து என்ன பார்த்தேன், என்ன கண்டேன், ஜெபிச்சு என்ன கண்டேன், போங்க, ஆனால் கடவுள் அது கத்திரிக்கை, அது ஒன்றும் வேணாம், இனிமேல் கடவுள் பக்கமே வேணாம், சர்ச்சு பக்கமே வரமாட்டேன், இனி நான் ஜெபம் பண்ணவே மாட்டேன். இவ்வளோ நான் கரெக்டாக வந்து உட்காந்து நோட்ஸ்லாம் எடுத்தேங்க, வேலை கிடைக்கல, இவ்வளோ ஆராதனைலாம் பங்கெடுத்தேன், என் வாழ்க்கையில் ஒரு ஆசீர்வாதமே இல்லை. கோபம் கோபம். இப்போ வாய் திறந்து ஸ்தோத்திரிக்க கூட தோணாது, வாயை மூடிக்கிட்டு இருக்கணும்னு தான் தோணும். உள்ள ஒரு கோபம், என்ன துதிச்சு என்ன பிரயோஜனம்? உள்ள அப்படியே தேவனுக்கு விரோதமான கோபங்கள். வேதத்தில் இதுக்கு ஒரு நல்ல ஒரு உதாரணமே இருக்குது. மத்தேயு எழுதின சுவிசேஷத்தில் 26ஆம் அதிகாரம் 14 - 16 வசனங்களை வாசிப்பீங்களானா, இந்த 12 ஒருவனாகிய யூதாஸ் காரியோத்து பிரதான ஆசாரியர் இடத்துல போய், நான் அவரை உங்களுக்கு காட்டி கொடுக்கிறேன், நீங்கள் எனக்கு என்ன கொடுக்குறீங்கன்னு கேட்டாங்க. சொன்னாங்க 30 வெள்ளிக்காசு கொடுக்குறோன்னு. உடனே சம்மதிச்சு அந்த நாள்லேருந்து இயேசுவை காட்டி கொடுக்குற வழி தேடி கொண்டு இருந்தானா. ஏன்பா இவன் 3.5 வருஷம் இயேசுவிட்ட சீஷனாக இருந்தவன், என்ன இப்படி திடீர்னு 30 வெள்ளிக்காசுக்காக போய் இயேசுவை காட்டி கொடுக்குறேன் அப்படின்னு சம்மதிச்சானா? என்ன கதை இதுக்கு பின்னால் இருக்குன்னு கேட்டிங்கன்னா, ஒரு வார்த்தையை நம்ம வேகமாக வாசிட்டு போயிடுவோம். 14ஆம் வசனத்தின் முதல் வார்த்தை இப்போ வாசிங்க பார்ப்போம். மத்தேயு 26:14. சத்தமாக சொல்லுங்களேன், இன்னும் சத்தமாக சொல்லுங்க எல்லாரும். அப்பொழுது இந்த யூதாஸ் போய் 30 வெள்ளிக்காசுக்கு சம்மதிச்சான். நல்ல கவனிங்க, அப்பொழுதுன்னா இப்போல்லாம் பைபிளில் வருதோ எப்பொழுதுன்னு கேட்கணும். எப்பொழுது இது நடந்துச்சு? அதுக்கு முந்தின வசனம் 6ஆம் வசனத்திலேருந்து வாசிங்கன்னா ஒரு சம்பவம் நடந்துச்சாங்க. அந்த சம்பவம் என்னன்னு நாங்கள் வாசிக்கிறோம். சீமோன்னு ஒரு குஷ்டரோகி இருந்தால் அவன் வீட்டில் இயேசுவுக்கு விருந்து வைக்கிறாங்க. இயேசு சீஷர்களோட போய் விருந்தில் உட்காந்துருக்கும் போது ஒரு பெண் என்ன செய்கிறாள்னா, ரொம்ப விலையேற பெற்ற ஒரு பரிமள தைலத்தை எடுத்துட்டு உடைச்சு இயேசு அபிஷேகம் பண்ணுகிறாள். இதை வேதம் சொல்லுது பாருங்க, 8ஆம் வசனத்தில், அவருடைய சீஷர்கள் அதை கண்டாங்க, அதை பார்த்துட்டு விசனம் அடைஞ்சாங்க, ரொம்ப துக்கமாயிட்டு, இதை வீண் செலவு எதுக்குங்க, எதுக்கு இப்படி வீணா வேஸ்ட் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த தைலத்தை உயர்ந்த விலைக்கு விற்று யாருக்கு கொடுத்துருக்கலாம்? ஏழைங்களுக்கு கொடுத்துருக்கலாம், தரித்திரம் கொடுத்துட்டு அவங்களுக்கு நல்ல சாப்பாடு போட்டிருக்கலாம், வேஸ்ட் பண்ணிட்டாளே அப்படின்னு இவங்க கும்பிடுறாங்க. இயேசு உடனே அவங்கள பார்த்து சொல்றாரு 10ஆம் வசனத்தில், இந்த ஸ்திரீயை ஏன் தொந்தரவு செய்கிறீங்க? என்னிடத்தில் அவள் நல்ல கிரியை தான் செஞ்சிருக்கிறா. இவள் இந்த தைலத்தை என் சரீரத்தின் மேல் ஊற்றினது என்னை அடக்கம் பண்ணுவதற்கு எத்தனை மன செயலா இருக்குன்னு நம்ம ஊரில் இப்போ பூசா நம்ம முட்டு கொடுக்குறதுட்டாங்களா, அந்த மாதிரி அதான் இங்கே நடக்கிற வேலை. இந்த பெண்ணுக்கு இயேசு சப்போர்ட் பண்ணுறாரு. இவங்கெல்லாம் சொல்கிறாங்க இது வேஸ்ட், இந்த காசெல்லாம் ஒன்றும் பிரயோஜனம் கிடையாது, என் தைலத்தையே வேஸ்ட் பண்ணிட்டாலேன்னு எல்லாம் வசனமாக இருக்கும்போது நல்ல விலைக்கு விற்றுருக்கலாங்க, தரித்திரம் கொடுத்து நல்ல காரியத்துக்காக யூஸ் பண்ணியிருக்கலாம். இயேசு சொல்ல, இல்லைப்பா நீ நினைக்கிறது போல் நல்ல காரியம் செஞ்சிருக்கா, அதோட விட்டுருந்தா பரவாயில்லைங்க, அதோட விட்டுருந்தா. அடுத்து சொல்றாரு பாருங்க 13ஆம் வசனம், இந்த சுவிசேஷம் உலகத்தில் எங்கெங்கே பிரசங்கிக்கப்படுமோ அங்கங்கே இவளை நினைப்பதற்காக இவள் செய்ததும் என்ன செய்யணும், சொல்லப்படும். நல்லதுன்னு மட்டும் சொல்ல, இந்த நல்லதை எல்லா இடத்தையும் போய் சொல்லணும்னாராம். அடுத்த வசனம், அப்பொழுது யூதாஸ் காரியோத்து எழுந்து போய் பிரதான ஆசாரியர்கிட்ட போய் 30 வெள்ளிக்காசுக்கு பேரம் பேசினான்னு பார்க்க. மத்தேயுவில் சீஷர்கள் வசனம் அடைஞ்சாங்க, எதற்கு இந்த வீண் செலவுன்னு போட்டிருக்கு இல்லையா. இதே சம்பவத்தை யோவான்ல வாசித்து பாருங்க. யோவான் எழுதின சுவிசேஷம் 12ஆம் அதிகாரம் 4 - 6 வசனங்களை வாசித்தா இந்த சீஷன் வேற யாரும் இல்லைங்க, யார் தெரியுமா? யூதாஸ் காரியோத் தான். இவர் பேரை சொல்லிட்டார் பாருங்க, போட்டிருக்கு. அப்பொழுது அவருடைய சீஷரில் ஒருவனும் அவரை காட்டி கொடுக்க போகிறவனுமாகிய சீமோன் குமாரனாகிய யூதாஸ் காரியோத்து இந்த தைலத்தை 300 பணத்திற்கு விற்று தரித்திற்கு கொடாமல் போனது என்ன? அப்ப யார் இந்த கேள்வி எழுப்பினது? யூதாஸ் காரியோத் தான் பேசியிருக்காரு. இதை அவன் உடனே கால்குலேட் பண்றான், 300 பணத்துக்கு இதை விற்றுருக்கலாம்.
ஆண்டவர் 300 பணம் வேஸ்ட் நினைச்சியா? அது என்னுடைய சரீரத்துக்கு அபிஷேகம் பண்ற மாதிரி, என் அடக்கத்துக்கு அது தைலம் பூசுற மாதிரி. தரித்திரர் எப்பொழுதும் உங்க கூட தான் இருக்கிறாங்க, நான் எப்பவும் இருக்க மாட்டேன். இதை கேட்ட உடனே பாருங்க, எனக்கு என்ன கோவம் வச்சோ தெரியலங்க. நேரம் எழுந்து போய் பிரதான ஆசாரிட்ட போய் பேசுறான். அவங்க சொல்றாங்க 30 வெள்ளிக்காசு கொடுப்போம். இங்க இழந்தது எவ்வளோ? 300. எதுக்கு சம்மதிச்சான் தெரியுமா? 30 கூட பரவாயில்ல கொடுங்க, நான் வரேன், அவரை காட்டி கொடுக்குறேன். அவனுக்கு இருந்த கோவங்க. எல்லாருக்கு முன்னால நான் ஒரு காரியம் செய்யலான்னு சொன்னா அதை செய்யக்கூடாதுன்னு சொன்னது மாத்திரம் இல்லை, என்ன அதட்டி அந்த பெண்ணை நீங்க பாராட்டிட்டு அந்த பாராட்ட உலகம் முழுசும் நாங்கள் பறைசாற்றணும்னா அந்த வேலை எங்களுக்கு தேவையே கிடையாது. உண்மையை நான் என்ன பண்றேன்? காட்டி கொடுக்குறேன். தேவன் மேல் எழும்பின கோபம் நிறைய வழியில் இந்த மாதிரி இருக்குங்க. நிறைய விசுவாசிகளுக்குள்ள இருக்கு. பாஸ்டர், நான் எவ்வளோ பக்தியா இருக்கேன் தெரியுமா, எவ்வளோ ஜெபம் பண்றேன் தெரியுமா, எவ்வளவு நான் உண்மையா இருக்கேன் தெரியுமா, என்னை விட்டுட்டு நீங்க அவ்வளோ ஆசீர்வச்சிருக்கீங்க. அவளுக்கு பாதத்தை இருக்குது, அவளுக்கு நன்மை நடக்குது, அவனுக்கு வேலை கிடைச்சது, அவங்க பிள்ளைக்கு நல்லா இருக்காங்க, நான் ஏன் இப்படி இருக்கணும்? அந்த கோபம் நிறைய வேளையில நம்ம ஏதாவது ஆண்டுக்கு விரோதமாக செய்யறது கூட நம்மளுக்கு நடத்திடும். அன்றைக்கு இந்த காயினுக்கு தேவனிடத்துல பதில் சொல்றதுல அவ்வளவு ஆத்திரம், அவ்வளவு கோபம். முடிவு என்ன தெரியுமாங்க? அந்த கோபம் அவனை நீதிக்கு நடத்தல, நன்மைக்கு நடத்தல, சமாதானத்துக்கு நடத்தல, அவன் வாழ்க்கையை ஆசீர்வாதத்துக்கு நடத்தல. இளைப்பாறுதல் இல்லாமல் அலைந்து திரிந்தான். என்னை காண்கிறவன்லாம் என்னை கொன்று போடுவான். வாழ்க்கையில பெரிய பாரம் என்னால் சுமக்க முடியல. இன்னைக்கு அன்பாக நான் சொல்லுவேன், ஆண்டவர் என்னோடு பேசுகிறார், கோபத்தை விட்டு நெகிழ்ந்துரு. தீமையை உண்டாக்கும் எரிச்சல் உனக்குள்ள இருக்க வேண்டாம், வேண்டாம். அது சின்ன கோபமோ பெரிய கோபமோ அது வெளியே எடுத்துருங்க. இந்த கசப்புகளை எடுத்துருங்க, வைராக்கியங்களை எடுத்துருங்க, கோபங்களை எடுத்துருங்க. அது நீதி செய்யாது, தீங்குக்கு நேராக கொண்டு போயிடும். ஆண்டவரே, இந்த கோபத்திலிருந்து விடுதலை தந்து என்னுடைய இருதயத்தை என்னுடைய சாந்தத்தினால் நிரப்போம். எத்தனை பேர் வாஞ்சிக்கிறீங்க? உம்மை போல என்னை மாற்றும், உம்மிடத்துல கற்றுக்கொள்ள எனக்கு கிருபை. ஒரே ஒரு வசனத்தோடு முடிக்க போறேன். இதுதான் ஆண்டவர் நம்மோட்டு இன்னைக்கு பேசுறாரு, நான் நம்புறேன். லூக்கா 15:28 இந்த மூத்த குமாரன் வீட்டை விட்டு வெளியே நின்றுட்டு கோபமா உட்காந்துருக்கான். உள்ள பண்டிகை நடந்துட்டு இருக்கு, தம்பியை வச்சு கொண்டாடுறாங்க. வெளியில கோபத்தோடு எரிச்சலோடு நிற்கிறான். அப்பா இறங்கி வந்தார். அங்கே நடந்த காரியத்தை பாருங்க. அவன் கோபம் அடைந்து உள்ளே போக மனதில்லாது இருந்தான். தகப்பனோ வெளியே அவனை, எல்லாரும் சொல்லுங்க, அவனை வருந்தி அழுத்தான். பலமுறை இந்த செய்தியை இந்த வசனத்தை நான் படிச்சிருக்கேன். இன்னைக்கு காலையில் இது ரொம்ப வித்தியாசமாக இருந்தது இந்த வார்த்தை. ஒருவேளை நாம் கூட நம்ம குடும்பத்தை விட்டு வெளியே, வேலையை விட்டு வெளியே, ஊழியத்தை விட்டு வெளியே, நாம் நம்முடைய சூழ்நிலையை விட்டு வெளியே, நம்முடைய இடங்களை விட்டு வெளியே கோபத்தோடு நின்றுட்டு இருக்கிறது ஆவியானவர் பார்க்குறாரு. ஆனால் ஆண்டவர் செய்கிற வேலை என்ன தெரியுமா? இன்றைக்கு இந்த செய்தியின் மூலமாக வருந்தி அழைக்கிறார். போதும்பா, நீ பட்ட கோபம் போதும், உன் எரிச்சல் போதும், இதோடு விட்டுரு, இதுக்கு மேலே தொடர்ந்து கோபப்படாத. இன்றையோடு கோபத்தில் விட்டு நெகிழ்ந்துரு. அது யாராக இருக்கலாம், எதுக்காக இருக்கலாம், எந்த காரியமாக இருக்கலாம், விட்டுருப்பா, இன்னையோட விட்டுரு. ஆண்டவர் வருந்தி கூப்பிட்றாரு, நீ வா, இன்னையோடு அதை விட்டுருப்பா, இன்னையோட விட்டுரு, போதும். அப்படியே கோபத்திலேயே நீ எரிஞ்சிட்டு வெந்துட்டே இருக்காது, போதும். இன்றைக்கு எத்தனை பேர் சொல்ல போறீங்க, ஆண்டவர் நான் வர்றேன்ப்பா, வர்றேன், நீங்கள் கூப்பிட்ற சத்தம் எனக்கு கேட்குது, இதுக்கு மேலே எனக்கு இந்த கோபம் வேண்டாம். சில பேருக்கு பல வருஷமான கோபம், பல நாட்கள் கோபம், பல பேரோட கோபம், பல சூழ்நிலைகளை நினைச்சு நினைச்சு வேதனை. இன்னைக்கு விட்டுருங்க. எனக்கு நிச்சயமாக தெரியும், கர்த்தர் உங்களை பண்டசாலை கர்த்தர் கொண்டு போவார், பண்டிகை கர்த்தர் உங்களை கொண்டு போவார். கோபத்தை விட்டு வெளியே வந்துருங்க. இன்றைக்கு ஆண்டவர் வருந்தி கூப்பிட்றாரு, ஆவியானவர் வருந்தி கூப்பிட்றாரு. இந்த சூழலில் நீ இருக்காதப்பா, நீ வெளியே இருக்காதவா, உள்ளவா, உள்ளவா, உள்ளவா. உன்னை மாற்ற விரும்புகிறேன், உன்னை ஒரு புது நிலைக்கு நான் கொண்டு போக விரும்புகிறேன், இன்னொரு வித்தியாசமான இடத்துக்கு நான் கொண்டு போக விரும்புகிறேன். ஆண்டவரே, என்னை நீர் கொண்டு போகிறதுக்கு நான் என்னை விட்டு கொடுக்குறேன். கோபத்தை விட்டு நெகிழ எனக்கு கிருபை தாரும். சின்ன எரிச்சல் கூட எனக்கு வேண்டாம் ஆண்டவரே. யார் மேலேயும் ஒரு கசப்பு வேணாம். அது அதிகாரியாக இருக்கலாம், அது வீட்டில் இருக்கவங்களா இருக்கலாம், சொந்தமாக இருக்கலாம், பந்தமாக இருக்கலாம், நண்பர்களாக இருக்கலாம், உற்றாராக இருக்கலாம், உறவினராக இருக்கலாம், அண்டை வீட்டுக்காரனாக இருக்கலாம், சபை விசுவாசியாக இருக்கலாம், யாராக இருக்கலாம். ஆண்டவரே,
என் இருதயத்தில் அந்த சின்ன படு கூட வேணாம், எல்லாத்தையும் எடுத்துருங்க, என்னை சுத்திகரிங்கப்பா. ஹல்லேலூயா. அப்படியே ஒரு ஜெபம் பண்ணலாமா? ஆண்டவரே, உம்முடைய பரிசுத்த ரத்தத்தினால் எங்களை இன்னைக்கு கழுவும், எங்களை பரிசுத்தப்படுத்தி எங்களை சுத்திகரியும், எங்கள் கோபத்தை விட்டு நெகிழ்ந்து நன்மை செய்ய கிருபை தார். இன்றைக்கு நாங்கள் காணிக்கை கொடுக்க வர்றோம். ஒரு முறை நாங்கள் யோசித்து பார்க்குறோம், எங்கள் சகோதரனுக்கு விரோதமாக, சகோதரிக்கு விரோதமாக, யாருக்காகிலும் விரோதமாக எங்களுக்கு ஏதாவது ஒரு மனத்தாங்கள், கசப்பு, ஒரு கோபம் இருக்குமானா இன்றைக்கு என் காணிக்கைகளை செலுத்துறதுக்கு முன்னால் அதை நாங்கள் தேவனுடைய பலிபீடத்தில் வைக்கிறோம். ஆண்டவரே, அது எங்களுக்கு வேண்டாம்ப்பா. இன்றையோடு அதை சுட்டரித்து எங்களை சுத்திகரித்து எங்களை பரிசுத்தப்படுத்தி உம்முடைய நன்மைக்கு நேராய் நடத்தி